ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தை ட்ரெஸ் தேடுறேன்னு சொல்லிட்டு கபோர்டெல்லாம் வந்து கலைச்சி போடுறாங்களா? இதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ நம்ம பழைய சாக்கு பையெல்லாம் தூக்கி வேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை வந்து தனித்தனியாக மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ஆர்கனைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்மளோட கபோர்டு எப்படி இருக்குன்றது பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சாக்கு ஒன்று எடுத்துக்கிட்டுங்க. இந்த சாக்கை வந்து 2ஆ மடிச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சாக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, இது வந்து நான் கீழ் போர்ஷனில் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். மேல் போர்ஷன் அப்படியே தான் விட்டுற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் வந்து கட் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து வளைச்சி கூட கட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து ஆல்ரெடி ஒரு சாக்கை போட்டு மார்க் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு கட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே வந்து நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை. அப்படியே வந்து நானே தான் கட் பண்ணேன். அந்த சாக்கை போட்டு கட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். கீழ் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பக்கமும் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கரெக்டாக ஷேப்பாக 2 பக்கமும் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற போல் கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கீழ் போர்ஷனை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்கும். இதை வந்து நமக்கு யூஸ் ஆகாது. அடுத்து மேல் போர்ஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பில் தான் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்துட்டு மிஷினில் பார்த்தா தான் தெரியும். அங்கே வந்து போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா 2 பக்கமும் வந்துட்டு தானாகவே வந்துட்டு அது ஈஸியாக வந்து பிரியும். நம்ம அப்படியே பிடிச்சி தைச்சிக்கலாம். அந்த கார்னரை பிடிச்சி தைச்சாலே சூப்பராக வந்துடும். பார்த்தீங்கன்னா மேல் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் வாட்டம் தான் வந்து தைக்கணும். நான் வந்து உள்வாட்டமாக வந்து காமிக்கிறேன். அப்படி தைக்கக்கூடாது. தைச்சோம் அப்படின்னா நம்ம திருப்பும்போது திருப்பின பீஸ் வந்து அசிங்கமாக தெரியும். நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி தைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கீழ் போர்ஷனில் வந்து நான் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அதாவது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடும் அது கொஞ்சம் முன்ன பின்ன வரல அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது கீழ் போர்ஷனே வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து வச்சு பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பிடிச்சி தைக்கிறதுக்குமே. அந்த கார்னர் இந்த கார்னர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து 2 பக்கமே வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு தச்சு எடுக்க போகிறோம். கீழ் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்டரில் ஒரு தையலும் இந்த சைடில் 2 பக்கமும் ஒரு தையல், அதாவது 3 தையல் தான் நம்ம வந்துட்டு கீழ் போர்ஷனில் வந்து போடுவோம். இப்போ வந்து ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து ரவுண்ட் ஷேப் இல்லை, ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். நான் வந்து வச்சுருக்கிற சாக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். மொடுன்னு இருக்கிற சாக்கு அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். அது வந்து துணியெல்லாம் வைக்கும்போது ஸ்டிப்பாக அப்படி நிற்கும். பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். ஸோ இது வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இது சூஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சாக்கு இருந்தால் கூட தைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பிடிச்சி நல்லா தைச்சிக்கணும் நம்ம அதுக்கேற்ற போல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து தைச்சி முடிச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேக் சைட்லேருந்து நான் உள்வாட்டமாக வந்துட்டு மேலேருந்து உள்வாட்டமாக வந்து திருப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் எல்லாம் கலர்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ ப்ளெயினாக மேலே இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சாக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான நிறைய ஆர்கனைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற சாக்கை வச்சு சூப்பராக நம்ம வந்து ஆர்கனைஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இது துணி மட்டும் வைக்கிறதுக்கு இல்லைங்க, நிறைய நம்ம வீட்டில் டாய்ஸு, அதாவது நம்ம வேஸ்ட்டாக குட்டி குட்டி பொருளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம எடுத்து போட்டு மேலே வந்து ஷெல்ஃப் மேலே வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 சாக்கு தான் நான் வந்து தைச்சிருக்கிறேன். அதாவது தைச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாக்கு மட்டும் தான் மொசுன்னு இருக்குது. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொடன்னு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து திருப்பி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஸோ கபோர்டில் வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் அழகாக இருக்கும். இப்போ எதுக்காக இது வந்து நான் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து பசங்க வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து தேடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸு வந்து மாற்றி மாற்றி கழிச்சு போட்டு என்னோடது உன்னோடதுன்னு சொல்லி அவங்க காலையில் எழுந்த உடனே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வேஸ்ட்டாக தானே இருக்குது, சரி இதை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு தனித்தனியாக அவங்களுக்குன்னு வந்துட்டு இந்த ஒரு சாக்கு எடுத்து இந்த மாதிரி வந்து தைச்சிக்கிட்டேன். இப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வந்து தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு சாக்கு பை அப்படின்ற மாதிரி நான் வந்து தைச்சிட்டேன். இப்போ அவங்களோட யூனிஃபார்ம்லாம் எடுத்து இதுக்குள்ளே தான் நான் வந்து வைக்க போகிறேன். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த சாக்கை வச்சு ரூ. 1 செலவு இல்லாமல் சூப்பரான ஆர்கனைஸ் வந்து செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் பீரோ வச்சுருந்தாலும் சரி, பீரோ இல்லைனாலும் சரி, இருந்து எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ரிச்சாகவும் இருக்கும் அந்த கபோர்டில் வைக்கிறதுக்கு. இது துணி மட்டும் வைக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. இது நிறைய யூஸஸ் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா உள்வாட்டமாக திருப்பிட்டு இப்போ மேல் போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா சில்வர் கலரில் ஒரே கலராக சூப்பராக இருக்குது.
இப்போ நம்ம அரிசி வாங்கிட்டு வந்தோம்னா அந்த சாக்கு ஒன்று விலைக்கு விற்றுருவோம், இல்லைனா வந்து பரணியில் தூக்கி போட்டுருவோம். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற அந்த சாக்கை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கக்கூடாது. அது இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம துணியெல்லாம் ஃபுல்லாக கபோர்டில் இருந்தாலும் சரி, நம்ம இதில் வச்சு வைக்கும்போது கபோர்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இடமும் கிடைக்கும். நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இப்போவே வந்து சாக்கு பை இருந்துச்சுன்னா நீங்களுமே வந்து மிஷின் இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையால் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து எப்படி வந்து வாஷ் பண்ணலாம், வெளுத்து போகாத எப்படி காய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடிக்கு நம்ம வந்து துவைச்சி போடுறதுனால நம்மளோட யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளுத்து போயிடும். அதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட கபோர்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது. இப்போது இதுக்கப்புறம் நம்மளோட கபோர்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்களே பார்ப்பீங்க. நான் முன்னாடியே வந்து கொடுத்துருப்பேன் பிஃபோர் ஆஃப்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கபோர்டு இப்படி தான் இருக்குது. இப்படி தான் தினமும் வந்துட்டு துணியை வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கழிச்சு போட்டுருவாங்க. தனித்தனியாக தான் மடித்து வச்சுருப்போம், ஆனால் கலைஞ்சு கிடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்குமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கூட துணியை வந்து தனித்தனியாக நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து என்னோடய 3 பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு அதாவது தனித்தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லிடணும் நம்ம ஃபஸ்ட்டு இதான் உன்னோட துணி அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அவங்களுக்கு தெரியல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் அவங்களோட பேரை எழுதி கீழே வந்துட்டு ஒரு ஷீட்டில் வந்து ஒட்டிடலாம், ஒரு ஸ்டிக்கரில். இப்போ பெரிய அந்த சாக்கு பையில் என்ன வச்சுருக்கு அப்படின்னா, காலையில் எழுந்து குளித்த உடனே அவங்களுக்கு என்ன தேவைப்படும், துண்டு, ஜட்டி, பனியன் இந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு பேஸ்கெட்டில் அதாவது சாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்டி, பனியன், துண்டு இதெல்லாம் ஷாக்ஸு, ஸ்கார்ப்பு சின்ன சின்ன குட்டி குட்டி பொருளாக நம்மளால் தேட முடியாது. அதனால் இந்த பொருட்கள்லாம் நான் இதுக்குள்ளே வந்து போட்டுட்டேன். இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு தினமும் யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க காலையில் எழுந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத நம்மளையும் டென்ஷன் ஆக்காத எப்படி கிளம்பலாமா அதுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு நான் ரெடி பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்டபுளாக நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த பொருள் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கபோர்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அந்த இடத்துலையும் நான் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எக்ஸஸாக இருந்துச்சு. அதை வந்து இன்னொரு மேல் கபோர்டில் வந்து மடித்து வச்சுட்டு கீழே வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா 3மே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இடமும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அவங்க தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்கவுங்க துணியை ஒவ்வொரு செட்டு நான் வந்து அப்படியே மடித்து வச்சுட்டேங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. சி யூ.